இஸ்ரேல் இராணுவம் ஈரானின் 2 முக்கிய இராணுவத்தின் முக்கியமான இருவரை காலி செய்திருக்கிறார்கள். மனித உயிர்கள் போவது பற்றி நான் மகிழ்ச்சி அடையவில்லை. ஆனால் இஸ்ரேலியர்கள் அதை கொண்டாடுவதும் மிக சந்தோஷமாக இருக்கிறதும் பார்க்க முடிகிறது. ஸோ அடுத்து மிக முக்கியமான ஒரு இராணுவ கண்டுபிடிப்பை இன்றைக்கு இஸ்ரேல் செய்திருக்கிறார்கள். தங்களுடைய விமானத்திலே லேசர் கருவிகளை பூட்டி வானத்திலிருந்து வருகிற முழு ராக்கெட்டுகளையும் அடிக்கிறதுக்கான திட்டங்களை போட்டிருக்கிறார்கள். இன்று அதை செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்று அதிகாரபூர்வமான செய்திகள் வருகிறது. எனவே வானத்திலே இனி ஈரான் விடுகிற ராக்கெட்டுகள் மின்னி மின்னி பூச்சிகளாக ஆவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனை நடவடிக்கையும் இஸ்ரேல் செய்திருக்கிறது. இஸ்ரேல் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் தங்களுடைய நாட்டை மட்டுமில்லை உலக நாடுகளையுமே பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இஸ்ரேலுக்கு தேவனுடைய பாதுகாப்பு எப்போதும் இருக்கும். எங்களுடைய ஜெபங்களும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஈரானிய மக்களுக்காக ஜெபித்துக் கொள்ள வேண்டும். இந்த கொடூரமான அரக்கரான கமேனியனுடைய அரசாங்கத்திலிருந்து விடுதலை பெற்று இந்த மக்கள் ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். கமேனியினுடைய அரசாங்கம் முற்றிலுமாய் செயலிழக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க வேண்டும். கோடிக்கணக்கான மக்களுடைய 22 கோடி ஈரானியர்களுடைய வாழ்க்கையும் 2 கோடி கிட்டத்தட்ட 1.5 கோடி இருக்கக்கூடிய இஸ்ரேலியருடைய வாழ்க்கையும் இந்த சண்டையிலே தங்கியிருக்கிறது. எனவே ₹1 ₹2 பெட்ரோல் விலை கூடினதோ குறைஞ்சது பற்றி நாங்கள் யோசிக்காமல் இந்த நாடுகளினுடைய விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த மக்கள் நல்ல சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக நாம் ஈரானுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஈரான் தன்னுடைய முக்கியமான அனைத்து தலைவர்களையும் இழந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் வரப்போகின்ற ஒவ்வொரு தலைவர்களையும் இஸ்ரேல் அகற்றி கொண்டிருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. அவருடைய மொசாட் இன்டெலிஜென்ஸுடைய அந்த தகவல் எவ்வளவு துல்லியமாக இருந்திருக்க வேண்டும் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மிக முக்கியமான தளபதிகள் கொல்லப்படுவதொன்றும் கட்டடத்தில் அவர்கள் இருக்க மாட்டார்கள், அடி பங்கரில் தான் இருந்திருப்பார்கள். அதுக்குள்ளே சென்று இஸ்ரேலினுடைய உளவுத்துறை துல்லியமான தகவலின்படி தாக்குதல் நடத்தி இருப்பது என்பது ஈரானுக்கு மிகப்பெரிய பின்னடைவு பார்க்கப்படுகிறது. எனவே மக்களை ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் இஸ்ரேலுக்காகவும் ஈரான் மக்களுக்காகவும் ஜெபிப்போம். விரைவில் இந்த யுத்தம் முடியட்டும். God bless you.